எம்ஜிஆருடன் ஜோடியாக நடிக்கப் போகிறோம் என்று 1000 கனவில் இருந்தார் அந்த பிரபல நடிகை. ஆனால் நடிக்க முடியவில்லை என்று அவர் அடைந்த வருத்தம் கொஞ்ச நஞ்சமல்ல. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு சரியான நியாயம் இருக்கும். அப்படித்தான் அந்த படத்தையும் புறக்கணித்தார் அந்த நடிகை KR விஜயா. KR விஜயா நடித்த படத்தில் எம்ஜிஆர் நடிக்க மறுத்தது ஏன்? அதற்கு என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். நடிகை KR விஜயா புன்னகை அரசி என்று தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர். ஹோம்லியான வேடத்திற்கு மிகவும் பொருத்தமான நடிகை. அவர்களின் புன்சிரிப்பு எல்லோரையும் கவர்ந்துவிடும். முத்துப்பல் வரிசை மோகனமாய் தெரியும். தமிழ் சினிமா, தெலுங்கு, மலையாளம் என 450 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். இவர் கணவர் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தியவர். அதனால் சொந்தமாக ஹெலிகாப்டர் வைத்திருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. இவர் ஜெய்சங்கர் நடித்த பட்டணத்தில் பூதம் என்ற படத்தில் நீச்சல் உடையில் நடித்தது அன்று பரபரப்பாக பேசப்பட்டது. அதன் பிறகு அதே போல நிறைய படங்களில் அழைப்பு வந்தது. ஏனோ நடிக்க மறுத்துவிட்டார். நத்தையில் முத்து நான் வாழ வைப்பேன் போன்ற படங்களை தயாரித்திருக்கிறார். இவரது வீடு தீநகர் நீச்சல் குளத்துடன் அமைந்திருந்தது. காலை நேரம் பால்கனியில் வந்து எல்லோருக்கும் தரிசனம் காட்டிவிட்டு போவார். அந்த வீதியில் ரசிகர்கள் கூட்டம் காலை நேரத்தில் குவிந்து கிடப்பார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது ஒரு பெட்டி நிறைய பணம் கொடுத்து உதவினார் என்ற செய்தியும் உண்டு. 2 கதாநாயகி என்றால் தயங்காமல் இவர் நடித்திருப்பார். இருமலர்கள், கந்தன் கருணை, நான் ஆணையிட்டால் போன்ற நிறைய படங்களில் இவர் 2வதாக நடித்திருக்கிறார். சரி, இவர் நடித்த படத்தின் எம்ஜிஆர் நடிக்க மறுத்தது ஏன்? வாங்க பார்க்கலாம். இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் எழுதிய இயக்கிய பணமா பாசமா திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பியது. வெள்ளி விழா கொண்டாடியது. அந்த படத்தில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி நடித்திருந்தார். பாடல்கள் எல்லாம் KV மகாதேவன் இசையில் அருமையாக வந்திருந்தது. நாகேஷ், விஜய் நிர்மலாவும் அடிக்கும் லூட்டி அந்த படத்தில் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. அந்த படத்துக்கு பிறகு KS கோபாலகிருஷ்ணன் சொந்த படம் தயாரிப்பதாக முடிவு செய்தார். அதற்காக நடிகைகளை தேடி வந்தார். அப்படி அவர் பழனி கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் பொழுது ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்த நடிகை தெய்வநாயகியின் அழகும் லட்சணமும் இவரை கவர்ந்தது. இவரை நாம் படத்திற்கு ஒப்பந்தம் செய்யலாம் என்று ஆடிஷன் நடத்தினார். ஒப்பனை செய்து பார்த்தார். அந்த கதாபாத்திரத்துக்காக ஆடை அணிவித்து எல்லாம் ஓகே செய்தார். இவர்தான் இந்த படத்திற்கு கதாநாயகி என்று முடிவு செய்துவிட்டார். கதாநாயகனாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை ராமாபுரம் தோட்டத்திற்கு சென்று கதை சொன்னார். இந்த படத்தில் எனக்கு என்ன ஸ்பெஷல் என்று கேட்டார். சிலம்பு சண்டை இருக்கிறது. மாமனார் மீது நல்ல அன்பு வைத்திருக்கிறீர்கள். உங்கள் கெரியரில் இந்த படம் ஒரு பெரிய பெஸ்டாக இருக்கும் என்று இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் கூறினார். எம்ஜிஆரும் கதையை கேட்டுவிட்டு ஓகே சொன்னார். எல்லாம் தேர்வாகி ஷூட்டிங் 2 நாள் சென்றது. அதன் பிறகு KS கோபாலகிருஷ்ணனுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது. மாமனராக SV ரங்காராவை ஒப்பந்தம் செய்திருந்தார் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் TS பாலியாவை போடுங்கள், அவர் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று கருத்து கூறினார். அதற்கு இயக்குனர் KS, இல்லை, நான் SV ரங்காராவ் அவர்களே ஒப்பந்தம் செய்துவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு இப்பொழுது மாற்ற சொன்னால் முடியாது என்று மறுத்தார். சரி என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் புறப்பட்டு விட்டார். அதன் பிறகு பல நாட்கள் கால்ஷீட் கேட்டு அலைந்தார் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கால்ஷீட் கொடுக்கவில்லை. தன்னுடைய பேச்சுக்கு மறு பேச்சு கூறும் இயக்குனரிடம் நான் ஒத்துப்போக முடியாது என்று எம்ஜிஆர் முடிவு செய்தார். எம்ஜிஆர் தன் கதாநாயகன் என்பதால் KR விஜயா மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தார். அப்போது அவருடன் நடிக்கப் போகிறோம் என்று ஆவலோடு இருந்தார். ஆனால் படப்பிடிப்பு நின்று போன விஷயம் KR விஜயாவுக்கு தெரியாது. அன்று KR விஜயாவுக்கு ஜோடியாக நடிக்க வேண்டிய கதாநாயகன் வந்துவிட்டார் என்று சொன்னவுடன் KR விஜயா ஆர்வத்தோடு சென்று பார்த்தார். அங்கு ஜெமினி கணேசன் நின்று கொண்டிருந்தார். KR விஜயாவுக்கு தூக்கி போட்டது. எம்ஜிஆர் கதாநாயகன் என்று சொன்னீர்களே, ஜெமினி கணேசன் இருக்கிறார் என்று உதவி இயக்குனர் மற்றும் சிலரிடம் கேட்டார். தெய்வநாயகி ஆகிய KR விஜயா அப்பாவியாக இருக்கிறார் என்று தெரிந்து கொண்ட அந்த உதவி இயக்குனர், உனக்கு விஷயமே தெரியாதாமா, எம்ஜிஆர் இந்த படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார், ஜெமினியுடன் தான் நடிக்க வேண்டும் என்று சொன்னதும் KR விஜயாவுக்கு முதல் படத்தில் எம்ஜிஆருடன் ஜோடியாக சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு போய்விட்டது என்று வருத்தப்பட்டார். அன்று இரவு முழுவதும் அழுதார், கண்ணீர் விட்டார். ஆனால் தன்னுடைய முதல் பட வாய்ப்பு என்ன செய்வது? யாரிடமும் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். படம் வெளியானது. படம் சூப்பர் ஹிட் ஆனது. அந்த படம்தான் கற்பகம். இருந்தாலும் அந்த படம் வெற்றி அடைந்த போது எம்ஜிஆர் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணனை போனில் வாழ்த்துக்கள் கூறினார். அவர்தான் எம்ஜிஆர்.